Hi students, welcome to IK Academy. It's இந்த விட நம்ம என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா TNPSC ஓட எக்ஸாம்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இனிமேட்டுக்கு CBT மோட்ல எதுவுமே கிடையாதா, எல்லாமே OMR தானா அப்படிங்கிற ஒரு முக்கியமான தகவல் பத்தி பார்க்க போறோம். ஏன்னா உங்களுக்கு தெரியும் குரூப் 2 மெயின்ஸ் வந்து பாத்தீங்கன்னா குறிப்பா குரூப் 2A மெயின்ஸ் அது 200 क्वेश्चन அப்ஜெக்டிவ் டைப்பா கேக்குறது CBT மோட்ல நடக்கிறதா இருந்தது. TNPSC சொல்றது உங்களுக்கு எல்லாருமே தெரியும். இப்ப திரும்ப அவங்க என்ன பண்ணிட்டாங்க, OMRக்கு மாத்திட்டாங்க. அதுவும் உங்களுக்கு தெரியும். அதுக்கான ரீசனா நடந்த ஒரு எக்ஸாம்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட்ல வந்து பாத்தீங்கன்னா டெக்னிக்கல் இஷ்யூஸ் நிறைய வந்து அதை வந்து ஒத்தி வச்சிருக்காங்க. நிறைய எக்ஸாம்ஸ் இஷ்யூஸ் நடந்தனால அதை அப்படியே போஸ்ட்போன் பண்ணி மாத்தி வச்சது உங்களுக்கு தெரியும். அதன் விளைவா குரூப் 2 மெயின்ஸோட அந்த குரூப் 2A மெயின்ஸோட எக்ஸாமும் CBT நடக்கிறதா இருந்ததை OMR மாத்திட்டாங்க. இது உங்க எல்லாருக்குமே தெரியும். ஆனா முதலாம் நடந்த TNPSC AE எக்ஸாம் ஆகட்டும், TNPSC நடந்த அந்த டிப்ளமோ ஐடியல் எக்ஸாம் ஆகட்டும், இதோட எக்ஸாம்ஸ் CBT போர்ட்ல கரெக்டா நடந்துருச்சு. CBT போர்ட்ல நடந்துருச்சு. அதனால தான் ரீசெண்ட் எக்ஸாம் CBT நடக்கிறதா இருந்தது. அது CBTல இஷ்யூஸ் வந்தனால மாத்தி வச்சனால இப்ப குரூப் 2 மெயின்ஸையும் மாத்திட்டாங்க. இதுல இஷ்யூ வந்தனால பிப்ரவரி மாசம் நடக்கிறதா அந்த குரூப் 2 மெயின்ஸ் CBTன்னு சொன்னதை ஏன் மாத்தணும்? OMR இருக்கு. அப்ப அதுல டெக்னிக்கலா இஷ்யூஸ் வருது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க என்ன பண்ணிட்டாங்க, OMRக்கு மாத்துறாங்க. கரெக்டா? அப்ப வரப்போற எல்லா எக்ஸாமுமே OMR தான் நடக்குமானா கிட்டத்தட்ட எஸ் அப்படிங்கிற மாதிரி தான் இப்ப TNPSC இந்த பதில் இருக்கு. ஏன்னா ரீசனா அந்த எக்ஸாம்ல டெக்னிக்கல் இஷ்யூ நடந்ததுதான் அதை சரி பண்ணிருக்கணும். ஓகே, 2 மாசம் கழிச்சு நடக்க போற மெயின்ஸும் CBT கிடையாது, OMR தான் அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னா அப்ப நடக்க போற எல்லா எக்ஸாமும் அப்படிதான் இருக்கு. இப்ப இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, இப்ப அடுத்த குரூப் 2 வருது, அதுக்கும் மெயின்ஸ் நடக்கும். அப்ப அதுவும் என்னதான் OMR தான். அதை தாண்டி இப்ப AE ஆகட்டும் டிப்ளமோ லெவல் ஆகட்டும் அந்த இன்ஜினியரிங் எக்ஸாம்ஸ் நடக்கும், டெக்னிக்கல் சர்வீசஸ் எக்ஸாம், BA டிப்ளமோ ஸ்டூடண்ட்ஸ்க்கு தெளிவாவே தெரியும். சிவில் CEEE மெக்கானிக்கல் படிச்சவங்களுக்கு அதை தான் முதல்ல CBTல கொண்டு வந்தாங்க. TNPSC இதை எடுத்து பாக்குறப்ப அதான் ஃபர்ஸ்ட் CBT நடந்தது. இப்ப இதுக்கான எக்ஸாமும் 2025ல இருக்கு. ஓகே, அப்ப அதுவும் CBT-யா OMR-ஆ அப்படிங்கிற ஒரு கான்ஃபியூஷன்ல இருக்கு. இவங்க இதை OMR-ல மாத்தினதை வச்சு பாக்குறப்ப ஓகே வரப்போற எக்ஸாம்ஸும் OMR-ல தான் இருக்கும்னு தோணுது. ஏன்னா நல்லா யோசிச்சு பாருங்க, இந்த TNPSC AE நடந்துச்சு, கிட்டத்தட்ட 1 லட்சம் பேர் எழுதுனாங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, அந்த எக்ஸாம் கிட்டத்தட்ட 1 லட்சம் பேர் எழுதுனாங்க. TNPSC-யோட CTSE கம்பைன்டு டெக்னிக்கல் சர்வீசஸ் எக்ஸாமினேஷன் நான் இன்டர்வியூ போஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு நடந்துச்சு. ஓகே, அது 1 லட்சம் பேர் எழுதுனாங்க. அப்புறமா அந்த டிப்ளமோ ஐடியல் எக்ஸாம் அதுக்கு மேலே எழுதுனாங்க. இதையே CBT போல நடத்திருச்சு TNPSC, நடத்திட்டாங்க. ஆனா குரூப் 2 25,000, குரூப் 2 MSc 25,000 பேர் தான் எழுதுவாங்க. கரெக்டா? அப்படி பாக்குறப்ப இப்ப அதையே OMR-க்கு மாத்துறாங்க அப்படின்னா சோ வரப்போற எக்ஸாம்ஸும் என்ன மாதிரி இருக்குங்கிறத நம்ம பொறுத்து தான் பார்க்கணும். ஓகே, சோ என்னோட கெஸிங் என்னன்னா இந்த OMR-க்கு மாத்தினப்ப அதையும் OMR-க்கு மாத்திடுவாங்க அப்படிங்கிறது தான். ஏன்னா ஸ்டூடெண்ட்ஸ் CBT மோட போட்டு பிராக்டிஸ் பண்ணி பார்த்துருந்தாங்க, அப்ப எல்லாமே வேஸ்ட். ஓகே, சோ பார்க்கலாம் TNPSC அடுத்து என்ன மாத்துவாங்க, என்ன அப்டேட் வருங்கிறத நம்ம பொறுத்து பார்க்கலாம். நெக்ஸ்ட் முக்கியமான பார்க்கலாம். தேங்க்யூ.